ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SanJoshCooking சேனல். அன்றைக்கி ஒரு நாள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு ப்ரௌனி சாப்பிட்லான்னு கடைக்கு போயிருந்தோங்க. ஒரு ப்ரௌனி எவ்வளோன்னு கேட்டால் 70 ருபீஸ் சொன்னாங்க. என்னது 70 ருபீஸ் கொடுத்து ஒரே ஒரு ப்ரௌனி வாங்கணுமான்னு யோசித்து கடைக்கு போய் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கிட்டு வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யலான்ட்டு ஆரம்பிச்சிட்டேங்க. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சாக்கோ சிப்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன். நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்னதாக டைரி மில்க்கு 2 முட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லைங்களா, ப்ரூ, அதை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 200 கிராம் பட்டரில் நான் பாதி பட்டர் எடுத்துருக்கேன். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை, நாட்டு சர்க்கரை, பட்டர் எல்லாமே நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கோதுமை மாவு, கொக்கோ பவுடர், காஃபி பவுடர், அப்புறம் பேக்கிங் பவுடர், இது எல்லாமே நம்ம ஜலிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு எல்லாமே ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போது அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பதம், அதனால். இந்த மாதிரி ப்ரௌனி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நான் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணலை, அதனால் கொஞ்சம் ஹார்டாக வந்துச்சு. நீங்கள் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நான் அரை பேக்கெட் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் நான் சேர்த்துக்கிட்டேன். சாக்கோ சிப்ஸு நம்ம சேர்த்து செய்யும் போது உள்ளே சாக்லேட்டியாக சூப்பராக இருக்கும் ப்ரௌனி. இப்போ இதை நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே இருக்குங்க இல்லையா, அதில் நம்ம பட்டர் தடவி அது மேலே கொஞ்சம் கோதுமை மாவு அப்ளை பண்ணி இந்த ப்ரௌனி மாவை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் டார்க் சாக்லேட் எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால நான் வீட்டில் இருந்த இந்த டைரி மில்க்கு சாக்லேட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது உள்ளே நான் வச்சுட்டேன். இந்த ப்ரௌனிக்குள்ளே பேட்டருக்குள்ளே அங்கங்கே வச்சு அதை அப்படியே கவர் பண்ணிட்டேன். அப்போ நம்ம ப்ரௌனி சாப்பிடும்போது கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி 15 மினிட்ஸ்க்கு கடாயில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது மேலே வளையம் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் லோ ஃப்ளேமில். இப்போ அதில் நம்ம ப்ரௌனியை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய ப்ரௌனி பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்மளுக்கு அவன் எதுவுமே தேவையில்லை. வெறும் ஒரு பாத்திரம், கொஞ்சம் கல்லுப்பு இருந்தால் போதுங்க. நம்ம வீட்லேயே அவன் இல்லாமல் செய்யலாங்க ப்ரௌனி. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ப்ரௌனி வந்திருக்கு. பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.